ஈக்குவல் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அது வெஸ்ட் இண்டீஸ் ரன் ரேட்டில் அவங்க உள்ளே போகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேட்ச் நல்லா விளாண்டாங்க. 260 ரன்ன்றது பிக் ஸ்கோரு. ஸோ இதை நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போகணும். ஸோ இது ஸ்குவாடு தான் மெயின். ஸோ இந்த ஸ்குவாடை வந்து இப்பயும் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது நல்லது. சஞ்சு சாம்சனே இன்னும் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும் பேட்டிங் ஸ்கில்ஸில். ஏன்னா அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் இன்னும் வெளியே ஆளுங்க இருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேனை அதை புரிஞ்சு நடந்தாங்கன்னா இந்தியா நல்ல மேபி கப்பு நம்மளது தான். பட் இன்னும் நிறையா கொஞ்சம் ஸ்கில்ஸ் கொண்டு வரணும் எல்லாரும். என்னோட ஒப்பீனியன் இது. ஓகே. My name is Sasan. நீங்க பேசுங்க. அவங்க உங்ககிட்ட பேச மேட்ச் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. Match is good. எப்படி போச்சு? நீ யாரை பார்க்க வந்தீங்க? எப்படி அபிஷேக் சர்மா பார்க்க யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அபிஷேக் சர்மா பார்க்க வந்தீங்க. புக் பண்ணீங்க இல்ல பெட்ரோல் கார் போயிடுங்க. அங்க வந்து உங்க வண்டி பைக்ல வர சொல்லிடுங்க. இங்க வந்து சார்ஜ் பே பண்ணி வண்டில நிப்பாட்ட முடியாது. பேசுங்க. நீ பேசுமா. அபிஷேக் சர்மாவை பார்க்க வந்தோம். மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச் நல்லா இருந்தது. ஓகே. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? மேட்சும் நல்லா இருந்தது. ஜாலியா இருந்துச்சு. ஏன்னு கத்தினேன். சென்னையிலேருந்து தான் வரேன். பாண்டியா இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாடினாரு. இந்தியா நல்லா விளையாடினாங்க. 250 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. ஜிம்பாவே வந்து ஆல்மோஸ்ட் 90 ரன்ஸுக்கு மேலே வந்து தோத்துட்டாங்க. மேட்ச் பார்க்க நல்லா இருந்தது. ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தது. வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்த்தோம். வெளில ரோப்லாம் வச்சு இழுத்து பார்த்தாங்க. ஒன்றும் டியூலாம் எதுவும் இருக்க மாதிரி தெரில. ஐபிஎல்ல வேற நம்ம பவுலிங் வேற நேத்தன் எல்லிஸு, அப்புறம் ஜேமி ஓவர்டனு, இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சாலே கொஞ்சம் ஒன்றும் புரியல. டியூ வந்தால் தான் ஐபிஎல் ஏதாவது தேரும் போல இருக்கு. இந்தியா ஆப்வியஸ்லி இந்த கேம் வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறோம் தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வின் பண்ணிட்டோம். நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல வந்துருச்சு இப்போ. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. எப்படியும் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணதுனால நெட் ரன் ரேட் ஈக்குவேஷன்லேருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேம் வெஸ்ட் இண்டீஸ் கூட கொல்கட்டாவில் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல கமாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். எல்லா பேட்ஸ்மேனும் 30+ ஸ்கோர் பண்ணாங்க. சஞ்சுவோட பிரைட் ஸ்டார்ட் நல்லா இருந்தது. ஸோ ஓப்பனிங் பேரை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது. ஆனால் கண்டிப்பாக ட்விஸ்ட் கொடுப்பாரு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. என் பேர் கார்த்திக். என் பேர் தரணி. நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். அதான் மேட்ச் பார்த்துட்டு வரேன். மேட்ச் சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் 2 மேட்ச் மட்டும் இருக்குது. அந்த 2 மேட்சை வின் பண்ணிட்டேன்னா இன்னும் பக்காவாக ஆகிடும். இப்போது அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த ஒரு மேட்ச்சு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக செமி, அப்புறம் ஃபைனல் முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஃபார்முக்கு வந்திருக்காங்க. டூபே தான் கொஞ்சம் இந்த மேட்ச் ஆடலை டூபே. அதுக்கப்புறம் திலக் ஆடி இருக்காரு, சூப்பராக இருக்காரு. சஞ்சு சூப்பராக வந்திருக்காரு. அப்புறம் அபிஷேக் 3 பேரும் கரெக்டான இடத்துல வந்திருக்கு. பக்காவாக இது பண்ணியிருக்காங்க. போலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த மேட்ச். அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் வின் பண்ணிட்டோன்னா நம்ம செமி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அதோட ஃபைனல் நம்ம கண்டிப்பாக கப் அடிப்போம். டெஃபினெட்லி இல்லை இப்போ அந்த ரன் ரேட் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி தோத்துட்டாங்க. அவங்ககிட்ட தோத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அடுத்த ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியா, அந்த 2 மேட்ச்ல யாரு வின் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க தான் ஃபைனல். நம்மளுக்கு இப்போதைக்கு ரன் ரேட் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க ஈவினிங் நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க. அதனால நம்மளுக்கு அந்த இப்போ கவலை இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஒரு மேட்ச் அவங்களாம் வாழ்வா சாவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக கப்பு நம்ம தான் அடிப்போம். அது கண்டிப்பாக இப்போ சூர்யா கிட்ட தான் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் விராட்டும் ரோஹித்தும் 2 பேரும் இல்லை தான். அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வருங்காலத்தில். அதுக்கப்புறமா ரோஹித் மாதிரி இப்போ அபிஷேக் ஆடுவார், அப்புறம் விராட் மாதிரி அப்படியே சஞ்சு சாம்சன் அப்படியே நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும்ல, அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வேற ஒரு மேட்ச் அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். அவங்க வேற, இது நம்ம வேற. என் பேர் விதுரர். இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. பேட்டிங் ஆஸ் யூஷுவல் சூப்பராக ஆடிட்டாங்க. பவுலிங் தான் அப்பப்போ தூபே கொடுத்து ஒயிடாக போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு மேட்ச். நான் கௌதம், என் பேர் முகப்பேர்லேருந்து வரோம். மேட்ச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப போராக இருந்துச்சு. எப்படா மேட்ச் முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் எல்லோரும் வந்துட்டோம். ஆனால் மேட்ச் நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விக்டரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட் வைஸும் நம்மளுக்கு நல்லா இது ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா மார்ஜின் நிறையா இருக்குது.
பார்ப்போம். அடுத்தடுத்த மேட்ச்சில் பவுலிங் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா இன்றைக்கும் சிம்பாவே நம்மளை கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணி தான் அடித்தாங்க. பார்ப்போம் அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு வெஸ்ட் இண்டீஸோட. தேங்க்யூ. ரொம்ப நல்லா போட்டார் இன்னைக்கு. இந்தியா வந்து ஓவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. ஜிம்பாப்வே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. ஃபீல்டிங் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, பட் நல்லா தான் போச்சு மேட்ச். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்துச்சு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்காங்க. பட் இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா பவுலிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸை கண்டிப்பாக ஜெயிச்சு செமி ஃபைனல்ஸ் போகலாம். ஆல் தி பெஸ்ட் டு இந்தியா டீம். பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்பாப்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 130 நம்ம வந்து கண்டெயின் பண்ணி இருந்திருக்கணும். இப்போ வந்து 160 அந்த மாதிரி அடிக்க விட்டுட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் பவுலிங் சைடு வந்து நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். மேட்ச் பார்த்தது இது வரைக்கும் நான் நேரில் மேட்ச் பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க மேட்ச்சு. நான் இது வரைக்கும் நான் டிவியில் தான் பார்த்தேன். முதல்ல நேரில் பார்க்கணும்னு தான் நான் வந்தேன் மெட்ராஸுக்கு. வந்து மேட்ச் பார்த்தேன். ரொம்ப நல்ல திருப்பூர் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா அருமையாக மேட்ச். நம்ம ஆளுக்கு நல்லா விளையாடுறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா விளையாண்டா நம்ம ஃபைனலுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. என் பேர் ரகு, பெரம்பூர்லேருந்து வரேன் நான். எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். 250+ ஸ்கோர் இன் 2020 வந்து வேற லெவலு. எல்லாருமே சூப்பராக ஆட்டாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக், ஹார்திக், திலக் வர்மா எல்லாருமே சூப்பராக ஆட்டாங்க. போலிங் மட்டும் வந்து நம்ம நல்லா போட்டோம். சிவன் தூபி மட்டும் அது ஒரு ஓவர் கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சென்னை பிச் எப்பவுமே ஸ்லோவாக இருக்கும் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்லோ பிச், நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரு 160 170 180 தான் சொன்னாங்க. பட் அகைன் வி ஹேட் அ வெரி குட் மேட்ச். அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக் தான் எல்லாருமே ஆடினாங்க இன்னைக்கு. ஈவன் ஃபார் திலக் வர்மா. ஸோ he did not have a good match the previous outings. பட் அகைன் இன்னைக்கு நல்லா ஆடினாரு. ஹர்திக் பாண்டியா அமேசிங் இன்னிங்ஸ். 50 and 23 balls I guess. சான்ஸே இல்லை. போலிங் அகைன் இட்ஸ் எல்லா நாளும் அதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் வி ஹேவ் பும்ரா, வி ஹேவ் வருண் சக்ரவர்த்தி ஃபார் மேட்ச் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். டெஃபினட்டாக நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம். நெட் ரன் ரேட் ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க. சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே தோத்துருந்ததுன்னா இங்கே நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரெஷரில் ஆடுற மாதிரி இருக்கும். நெட் ரன் ரேட் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதுனால நம்ம வந்து வின் பண்ணிட்டு போனால் போதும். ஸோ லிட்டரலாக இப்போ வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரி. குவார்டர் ஃபைனல்ஸ் முடிச்சு, செமிஃபைனல்ஸ் முடிச்சு, ஃபைனல்ஸ் முடிச்சு கப்பு நமக்கு தூரம். நம்ம ரன் ரேட் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஆக்சுவலாக நமக்கு நல்லது. அது ஐ வுட் சே நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து இட்ஸ் கோனா மேக் புது ஹீரோஸ். எக்ஸாம்பிள் would be திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஸ்கை, பும்ரா ஆல்ரெடி ப்ரூவன் ஹீரோ. இஷான் கிஷன் பாகிஸ்தான் மேல ஆடின நாக்கு வந்து மிச்சம் 21 பேர் வேற ஏதோ பிச்சில் ஆடின மாதிரி இருந்தது. ஒருத்தர் வேற பிச்சில் ஆடின மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே ஹீரோ இந்த மேக்கிங். ஸோ அந்த ஏரா முடிஞ்சு இந்த ஏரால வந்து எல்லாருமே ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஒருத்தர் இங்க பெர்ஃபார்ம் பண்ணல. we do have a lot of heroes in fact. நிறைய பேர் ஆடுறாங்க. இஷான் கிஷன் பிளஸ் சூரியகுமார் யாதவ், பும்ரா, வருண் சக்ரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா எல்லாருமே ஒரு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இந்த 2026 இவங்க ஆடுறாங்க. நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் வந்து they'll be a very good strong team in the world. ஆமா, நீங்க சொல்லுங்க. Overall wonderful performance. They keep the squad like this. Sky, don't change it. ரொம்ப நல்லா பண்ணீங்க. Very happy that in Chennai we had a wonderful match and they scored a very high score match. Very happy overall performance. மேட்ச் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு குட் மேட்ச். இந்தியா கம்பேக். நாங்கெல்லாம் கோயம்புத்தூர் வரோம். நல்ல ஒரு குட் கம்பேக் மேட்ச் இது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து திரும்பியும் இந்தியா வந்து கம்பேக் ரொம்ப பெருமையா இருக்கு. அது தமிழ்நாட்டில் தான் வந்து ஜெயிக்கணும் ஒன்று இருக்கு. அதனால வந்து தலை ஃபார் எவர் எப்பயுமே சிஎஸ்கே தான். ஆனால் நல்ல கிரவுண்டு, நல்லா 2 பேருக்கும் நல்லா ஆடினாங்க. பென்டன் நல்லா ஆடினாரு. இதுக்கு மேலே கோ ஃபார் த மேட்ச் வந்து நல்லா ஆடினா நம்ம இந்தியா வந்து கப்படிக்கலாம். நல்ல ரன் ரேட் இருந்திருக்கு. எங்க ஸ்வாரிஸ் மேட்ச் கும்ஃபு பாண்டியா வந்தாரு. அப்போ வந்து நல்லா மேட்ச் நல்லா ஸ்வாரிஸாக போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் சஞ்சு சேட்டன் மீண்டும் வந்திருக்காரு களத்துக்கு. நல்லா இருக்கு மேட்ச். அண்ட் அதை விட என்ன எல்லா ரோஹித் கோலி இல்லாம மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க தான். பட் ரோஹித் எங்க விட்டுட்டு போனாலும் அங்க இருந்து ஸ்கை பிடிச்சிட்டாரு. நல்லா மேட்ச் கொண்டு போயிட்டு இருக்காங்க. லீடர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜிம்பாப்வேஸ்லயும் பென்னட் சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் விக்கெட்டே விடாம இந்தியா கூட இந்த அளவுக்கு பியூர் பேட்டிங் ஆடினது நல்ல குட் கிரிக்கெட் தான். எப்படி சொல்றது, செஞ்சுரி மிஸ் ஆனது மட்டும் தான் எங்களுக்கு
செஞ்சுரி மிஸ் ஆனது மட்டும் தான் எங்களுக்கு வருத்தம். அவர் அடிச்சது எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆப்பனண்டா இருந்தாலுமே ஃபைனலா குட் கிரிக்கெட். ஜிம்பாவே ஒன்றும் சாதாரண டீமும் கிடையாது. 200 சேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று தான் நாம பண்ண ஒரு நல்ல விஷயம். 250 இல்லைனால மென்டலா ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னா அடிச்சு பார்த்துருப்பாங்க. பட் நல்ல குட் டீம். ஜிம்பாவே நல்ல டீம். குட் கிரிக்கெட். குட் கிரிக்கெட். சேப்பாக்ல கடைசி பேர் முருகன் ப்ரோ. நான் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன் ப்ரோ. மேட்ச் நல்லபடியாக போணுச்சு. நல்ல குட் ஸ்கோர் இந்தியா பண்ணியிருந்தாங்க. அவங்களும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. டஃப் ஃபைட்னு சொல்ல முடியல. பட் அவர் நல்லா ஆடினாருங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நல்ல வெற்றி, எதிர்பார்த்த வெற்றி தான் அது. என்ன ப்ரோ கேட்கல? இல்லை சிம்பிளாக வின் பண்ணுவாங்கன்னு தான் வந்தது. பட் ரொம்ப டஃப் ஃபைட்னா அவங்க கொடுக்கல எதுவுமே. நல்ல ஸ்கோர் எடுத்தனால வந்து நம்மளால் ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீ மைண்டில் உட்காந்து நல்ல மேட்சாக பார்த்துட்டு வந்தாச்சு. நல்ல குட் மேட்சாக போணுச்சு. தேங்க்யூ. India has won the match. I was very happy. வருஷத்து மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்னன்னா என்ன சொல்லுவோம், நல்லா கம்பேக்லாம் எடுத்தாங்க ஜிம்பாப்வேலாம். இந்தியா சூப்பராக அடித்தாங்க. 257 அடித்தாங்க. ஆனால் வந்து ஜிம்பாப்வே நல்லா கம்பேக் எடுத்தாங்க. நல்லா சூப்பராக அந்த பென்டன் வந்து 97 அடிச்சா 97 ரன்ஸ் அடிச்சா. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இன்டென்ஸாக இருந்துச்சு. பவுலிங் கிழிச்சிட்டாங்க இந்தியா. நான் ஒரு வாட்டி என்னன்னா பவுல்டுன்னு சொன்னேன். ஓகே, சும்மாக்கு பவுல்டுன்னு சொன்னேன். பவுல்டுன்னு சொல்ல முடியல. திடீர் அஷ்டி போடும்போது கரெக்டாக பவுல்டுன்னு ஆயிடுச்சு. எப்படின்னு கூட தெரியல. நான் அப்போ அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன். தேங்க்யூ. என்னோட நேம் ஸ்மிருதி. நான் சென்னையிலேருந்து தான் வரேன். ஸோ இன்னைக்கு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. இவன் அபிஷேக் வந்து எந்த மேட்ச்லையுமே அடிக்கல. இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கான். ஸோ நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இந்த மேட்ச். ஸோ ஃபைனலி இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி அபவுட் இட். எங்கேருந்து வரணும்னு கேட்குறேன், சொல்லுங்கம்மா. என் பேர் கீர்த்தனா, நான் பெரம்பூர்லேருந்து வரேன். எப்படி சொல்கிறதுன்னா, அபிஷேக் சர்மா இந்த மேட்சும் அடிக்கல. நான் நினச்ச மாதிரி இந்த மேட்ச் அடிச்சுதான். அதே மாதிரி டாஸ் வின் பேட்டிங் தான் எடுப்பான்னு பார்த்தா அதே மாதிரி எடுத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கணும்னு நினச்சா அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். இது வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு மேக்ஸிமம் உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். Shanti Pregwell. No. I know Hindi and English. It was amazing and it was expected. We thought that we will win minimum 100 runs. So it was little less than that. But now it's okay. South Africa already has won their matches. So we need to only win the next match, which is against West Indies. So now we are 3 matches away from the finals trophy. And we are going to lift the trophy again. And history repeat karega, history defeat karega and jarur karega. Pardon? So I am very much excited. I was in Barbados when we lifted the trophy in 2024, and again I am feeling the same thing, and I am hoping the same thing that we are going to lift the trophy once again. And I'm traveling on my car. I wrapped my car in tricolor, and I'm traveling in all the matches in my car only. And I am thinking that I will lift the trophy and I will run the show in my car only in Ahmedabad on 8th of March. நான் நங்கவள்ளி, சின்னப்பள்ளியிலேருந்து வரேன். சேலம் மாவட்டம் சின்னப்பள்ளியிலேருந்து வரேன். நான் நட்ராஜனோட பிக் ஃபேன். இந்த இந்தியா மேட்ச் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியா செமிஃபைனல் போயிட்டு வேர்ல்டு கப் வாங்குறது சந்தோஷமாக எதிர்பார்க்குறோம். செம்ம அட்மாஸ்பியர். நான் மேட்ச் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு போகுன்ட்டு. இந்தியா இந்த பேட்டிங் வந்து 257 ரன்னு. ஆனால் திருப்பி அவங்க 175 அடிச்சிருக்காங்க. பென்னட்ன்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து 97 அடித்தார். 3 ரன்னில் சாதத்தை மிஸ் பண்ணிட்டார். அது ஒரு வருத்தம் தான். மற்றபடி மேட்ச்சை சூப்பராக போச்சுங்கண்ணா. இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு 280 அடிப்பாங்க. ஜிம்பாப்வே 140 முடிச்சு ரன் ரேட் ஏற்றிடுவோம்னு பார்த்தா மதிய மேட்சுமே வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் வின் பண்ணால் போதுன்றதே இருந்துச்சு. இந்தியா வின் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்ணிட்டு செமிஃபைனல் போயிடுவாங்க. வீக்கெல்லாம் இல்லை, நான் ஸ்ட்ராங் பவுலிங் தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பேட்டிங் நல்லா விளையாண்டாங்க ஜிம்பாப்வே. ஆல் தி பெஸ்ட் இந்தியா. இந்தியா வந்து இந்த வருஷம் கப்பை தூக்குது. என் பேர் மதன், ட்ரிச்சிலேருந்து வரேன். ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே செம்மையாக பிச் வாஸ் ஸோ குட், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். லாஸ்ட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஃபுல்லாக செம்ம காட்டிட்டாரு. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஃபீல்டிங்கை முன்னாடியே பண்ணிடலாம். இந்த பொசிஷனை திலக்கை பின்னாடி உட்கார வச்சு அவங்க முன்னாடி 1-1 வச்சு அவங்க ரொம்ப குழப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. அது கொஞ்சம் ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். அவங்களும் பேட்டிங் ட்ராக்கு செமிஸ் வந்து நம்ம போய்டும் நம்புகிறேன். இங்கிலாந்து கூட எப்போவுமே இருக்கணும். பெனட் அவர் ரொம்பவே சூப்பராக விளாண்டாரு. விக்கெட் போக 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 அவரும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனார். இருந்தாலும் 97 ரொம்பவே 99 ரொம்பவே சூப்பராக விளாண்டாரு. ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பெனட் ரொம்பவே கலக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் விளாடுவாரான்னு தெரில. இருந்தாலும் ஜிம்பாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஐசிசி வேர்ல்ட் கப்பில்.